ஐபிஎல்லில் பரபரப்பு திருப்பங்கள். சிஎஸ்கேவை உடைக்க முயற்சி. ரோஹித் சர்மாவுக்கு கல்தா. இதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2024 போட்டிகள் இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பரபரப்பான திருப்பங்கள்லாம் நடந்துட்டு வருது. அதில் இந்திய கிரிக்கெட் வாரியம் மேலே அநாகரிகமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்திய கிரிக்கெட் வாரியம் மேலே ரொம்ப அநாகரிகம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தங்களுடைய அணியை உடைக்க பார்ப்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிசிசிஐயை கடுமையாக சாடியிருக்காங்க. எங்கள் அணியை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு. இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தற்போதைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டினுடைய பதவிக்காலம் இன்னும் 2 மாதங்களில் முடிவுக்கு வருது. அடுத்த பயிற்சியாளரை தேர்வு செய்ய தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தான் பிசிசிஐ அதிகாரிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் இந்திய அணியினுடைய பயிற்சியாளர் பதவிக்கு சரியான நபர் அப்படின்னு கருதி இருக்காங்க. அதனால அவரை அதிகாரப்பூர்வமன்ற முறையில் அழைத்து பேசியிருக்காங்க. இந்திய டெஸ்ட் அணி, ஒரு நாள் அணி, அப்புறம் T20 அணிகளின் பயிற்சியாளராக வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் ஸ்டீஃபன் பிளெமிங் சிஎஸ்கே அணி உள்ளிட்ட 4 T20 அணிகளின் பயிற்சியாளராக இருக்கார். இந்த பதவிகளை விட்டு இந்திய அணி பயிற்சியாளராக வர ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 4 டீமோட கோச்சராக இருக்கார். அதுலேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய சகோதர அணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளுடைய கோச்சராகவும் பிளெமிங் இருக்கார். 2008 சிஎஸ்கே அணியில் ஒரு வீரராக இடம்பெற்று அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டிலிருந்து சிஎஸ்கே அணியுடைய கோச்சராக செயல்பட்டு இருக்காரு பிளெமிங். சிஎஸ்கே அணிக்கு 5 முறை ஐபிஎல் கோப்பை வென்று கொடுத்திருக்காரு. அவருக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு இடையே நெருக்கமான ஒரு உறவு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஸ்டீஃபன் பிளெமிங் சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு விசுவாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதையடுத்து அவர் இந்திய அணியினுடைய பயிற்சியாளராக வர இதுவரைக்கும் சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஓகே சொல்லலையாம். அந்த வகையில் சிஎஸ்கே அணி பெரிய சிக்கல்ல இருந்து தப்பி இருக்குன்னு சொல்லலாம். சிஎஸ்கே அணியினுடைய ஆணி வேராக தோனி இந்த ஆண்டோட ஓய்வு பெறக்கூடிய நிலையில சிஎஸ்கே அணி முக்கியமான கட்டத்தில் இருக்கு. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சிஎஸ்கே அணி ஒரு முறையாவது ஐபிஎல் கோப்பை வென்றால் மட்டும்தான் தோனி பெற்றுக் கொடுத்த பெயரையும் ரசிகர்களையும் அந்த அணி தக்க வைத்துக் கொள்ள முடியும். இத்தனை காலம் சிஎஸ்கே அணியை கட்டமைத்து பாதுகாத்து வந்த கோச்சர் பிளெமிங் சிஎஸ்கே அணியில் அடுத்த 3 ஆண்டுகள் இருப்பது ரொம்ப அவசியம். அந்த வகையில் சிஎஸ்கே அணியை உடைக்க பார்த்த பிசிசிஐயினுடைய முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கு. எப்படி தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னா, பிளெமிங்கை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்தியன் டீமோட கோச்சா வாங்கன்னு. ஆனால் பிளெமிங் ஒத்துக்கலை. மும்பை அணியினுடைய முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை கழற்றிவிட அம்பானி குடும்பம் ரெடி ஆகிட்டு தான் தெரிய வருது. ஐபிஎல் தொடரில் இருந்து முதல் அணியாக மும்பை அணி வெளியேற்றப்பட்டிருக்கு. ஹர்திக் பாண்டியா தலைமையில் களமிறங்கிய மும்பை அணி 13 போட்டிகளில் விளையாடி 4 வெற்றி 9 தோல்வி உள்ளிட்ட 8 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்துல இருக்கு. தொடர்ச்சியாக 4 சீசன்களாக மும்பை அணி கோப்பையை வெல்ல முடியாமல் திணறி வருது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்பாக மெகா ஏலம் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால தக்க வைக்கப்படும் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு அணிகளும் அறிவுறுத்தி வராங்க. ஆனால் தக்க வைக்கப்படும் வீரர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்தா ஐபிஎல் தொடருடைய சுவாரஸ்யம் குறைந்துவிடும் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாக குழு பார்க்குறாங்க. இதனால கடந்த மெகா ஏலத்தில் பின்பற்றப்பட்ட 3+1 அப்படிங்கிற 3 இந்திய வீரர்கள் மற்றும் ஒரு வெளிநாட்டு வீரர் அப்படிங்கிற அளவிலேயே தொடர வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. அதே போல மெகா ஏலத்தில் RDM கார்டு 2 வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உரிமையை மீண்டும் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இதனால 6 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும். இந்த மாதிரி விதிகள் தொடரும் பட்சத்தில் மும்பை அணி புதிய சிக்கல்ல சிக்கியிருக்கு. அதாவது கேப்டன் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் ஆகிய மூவரையும் தக்க வைக்கும் சூழ்நிலையில் டிம் டேவிட்டை 4வது வீரராக தக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல RDM கார்டுன திலக் வர்மா மற்றும் இஷான் கிஷான் ஆகியோருக்கு பயன்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு.
அப்படின்னா ரோஹித் சர்மாவை மும்பை அணி பெரும் தொகை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும். ஆனால் ரோஹித் சர்மா 37 வயதினை எட்டிவிட்டதால் அடுத்த மெகா ஏலம் வரைக்கும் நல்ல பேட்டிங் ஃபார்மோடு விளையாடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இதனால அடுத்த சீசனில் ரோஹித் சர்மா மும்பை அணி அல்லாமல் வேறு அணிகளை விளையாடவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்படுது.